Hello guys, welcome back to Andos ATL e-logger. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது ஆப்டோகப்ளர்னா என்ன, அதை நாம் எப்படி சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பலவிதமான சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அந்த சர்க்யூட்ஸில் ஆப்டோகப்ளரை நாம் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ஆப்டோகப்ளரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமலே இருக்கும். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் கரெக்டான ஆப்டோகப்ளரை சூஸ் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாம் போடக்கூடிய வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். பட் பர்சனல் லைஃப்ல ஆள் கொடுக்க மறந்துடாதுங்க. டைரக்டா கான்செப்டுக்கு போயிடுவோம். ஸோ ஆப்டோகப்ளர் ஓகே, இப்போ நான் ஒரு சின்ன இமேஜ் கொடுத்துருக்கேன். இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கும். அதாவது ஒரு லேசர் செக்யூரிட்டி சிஸ்டம். ஒரு லேசரில் நான் லேசர் பீமை யூஸ் பண்ணுறேன். லேசர் பீம் நேரம் எல்டிஆரில் படுது. பட் இந்த சர்க்யூட்டில் நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த எல்டிஆரோட சர்க்யூட்டுக்கு தனியாக ஒரு பேட்டரி சோர்ஸ் இருக்குது, இந்த லேசருக்கு தனியாக ஒரு பேட்டரி சோர்ஸ் இருக்குது. பட் இது ரெண்டுக்கும் நடுவில் கம்யூனிகேஷனாக இருக்குது அந்த லேசர் லைட் தான். அப்போது ரெண்டு சோர்ஸ் ஆஃப் பவர் இருக்குது, அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு லைட் மீடியமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன காம்பனன்ட் தான் ஆப்டோகப்ளர். இப்போ இந்த சர்க்யூட்டை பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் சிம்பிளான ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஆப்டோகப்ளர் அப்படிங்கிறது ஒரு ஆப்டிக்கல் டிரான்ஸ்மிஷன் டிவைஸ்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஆப்டிக்கல் சுவிட்ச் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜென்ரலாக நம்ம ஹார்ட்வேர்ஸில் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் இஷ்யூஸ் இருக்கும். நான் ஒரு சில இமேஜஸ் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும். அந்த ஐசோலேஷன்லேருந்து நம்மளோட மெயின் சர்க்யூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஆப்டோகப்ளர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இதில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, பின் நம்பர் 1 and 2 பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு எல்இடி இருக்குது. அந்த எல்இடி லைட்டை எமிட் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர், அது ஒரு ஃபோட்டோ டிரான்சிஸ்டர், அந்த டிரான்சிஸ்டரோட பேஸ் ட்ரிகர் ஆகும். அப்போ பேஸை ட்ரிகர் ஆகும்போது டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ஆகும். அப்போது ஒரு லைட்னுங்கிற மீடியமாக யூஸ் பண்ணி இன்னொரு சர்க்யூட்டை ஆக்டிவேட் பண்ணுறது, அதை ட்ரிகர் பண்ணுறது, இப்படிப்பட்ட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான காமன் தான் ஆப்டோகப்ளர். மேபி நான் இப்போ சொல்கிறது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். பட் இந்த சர்க்யூட்டை பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஆர்டினோ போர்டில் ஒரு BC547 டிரான்சிஸ்டரை யூஸ் பண்ணி ஒரு ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரிலேயில் நான் லேம்பு கொடுத்துருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் லேம்புக்கு பதிலாக நீங்கள் ஒரு மோட்டாரை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த ரிலே சுவிட்சிங் ஆகும்போது நான் கூடவே ரிலேயோட சாம்பிள் ஃபோட்டோவும் கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், ஒரு டிரான்சிஸ்டர் பேஸ்டு ரிலே தான். அப்போது எப்போ ஒரு மோட்டார் ரன் ஆகுமோ அப்போது அந்த காயிலை சுற்றி, அந்த ரிலேக்குள்ளாடி ஒரு காயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காயிலை சுற்றி ஒரு இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும். ஏன்னா மோட்டார் அதிகமான கரண்ட்டை இழுக்கும். அப்போ அதிகமான கரண்ட்டை இழுக்கும்போது அந்த இஎம்எஃப் ஜென்ரேட் ஆகும்போது அது ரிவர்ஸ் கரண்ட்டை பாஸ் பண்ணி நம்ம ஆர்டினோ போர்டை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி உண்டு. ஏன்னா நான் இது வரைக்கும் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போது ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ரெண்டு பவர் சோர்ஸ்க்கும் காமன் கிரவுண்ட் இருக்கிறதா. இப்போ இந்த ரிலேக்கு நான் ஒரு BC547 டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிருக்கேன். அதோட கிரவுண்டும் நான் ஆர்டினோ போர்டோட கிரவுண்டும் கிட்டத்தட்ட சேமாக நான் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஸோ இதனால ரிவர்ஸ் கரண்ட் வர்றது நம்ம ஹார்ட்வேரை பாதிக்குது. அப்போ இதை அவாய்ட் பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆப்டோகப்ளர் யூஸ் பண்ணலாம். இப்போது ஒரு சிங்கிள் சேனல் ரிலே யூஸ் பண்ணுறேன். அந்த ரிலே ஆப்டோகப்ளர் பேஸ்டாக இருக்குது. இப்போ நீங்கள் கவனமாக பாருங்கள், PC817 அப்படிங்கிற ஆப்டோகப்ளர் யூஸ் பண்ணுறேன். அப்போ PC817 பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு எல்இடி இருக்குது. அந்த எல்இடியை நான் ட்ரிகர் பண்ண போகிறேன். அப்போ அதுக்கு ஒரு VCCயும் ஒரு இன்புட்டும். அப்போ VCCயில் 5 வோல்ட் கொடுப்பேன். உள்ள எல்இடி டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு 220 ஓம் ரெஸ்டர் போட்டிருக்கேன். 220 ஓம் தான் போடணும்னு அவசியம் கிடையாது, 100 ஓம் போட்டாலும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்புட்டை ஒருவேளை மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக கிரவுண்டும் பண்ணிக்கலாம். அப்போ கிரவுண்டு பண்ணும்போது இங்கே லைட்ஸ் எனேபிள் ஆகுது. அதாவது நம்ம PC817க்கு உள்ளாடி இருக்கக்கூடிய எல்இடி ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகும்போது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட டிரான்சிஸ்டர் ட்ரிகர் பண்ணுது. அந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுதுன்னா ஒரு க்ளோஸ் சர்க்யூட் கொடுக்குது. அந்த க்ளோஸ் சர்க்யூட்னால ரிலே சுவிட்சிங் ஆகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ரிலேயில் ஒரு மோட்டாரை கனெக்ட் பண்ணியிருந்தா அந்த மோட்டார் அதிகமான கரண்ட் இழுக்கும்போது அந்த ரிலேயோட காயிலில் இஎம்எஃப் ஜெனரேட் ஆனாலும் அது ரிவர்ஸ் கரண்ட்டை பாஸ் பண்ணாது. அப்படி ரிவர்ஸ் கரண்ட்டை பாஸ் பண்ணாலும் அந்த ஃபோட்டோ டிரான்ஸ்ஃபரோட முடிஞ்சு போகுமே தவிர நம்மளோட மெயின் சர்க்யூட்டு போகாது. ஸோ ஒரு சோர்ஸான ஒரு சர்க்யூட்டும் இருக்குது, ஒரு அப்ளிகேஷன் சர்க்யூட்டும் இருக்குது. அப்போது ஒரு சோர்ஸ் சர்க்யூட்டு அப்ளிகேஷன் சர்க்யூட்னால எந்த பாதிப்பையும் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆப்டோகப்ளரை யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் கிளாரிட்டியாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்.
ஓகே, இது வந்து நான் இன்னொரு சர்க்யூட். இது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா நான் ஈகிள் கேடில் நான் டிசைன் பண்ணதான். அதை வந்து ஒரு பிசிபி போர்டாக கூட நான் டிசைன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் பம்பு மோட்டார். இந்த வாட்டர் பம்பு மோட்டாரை நான் டேரெக்டாக ஆர்டினோ கூட யூஸ் பண்ணும்போதும், L293D மோட்டார் டிரைவ் போர்டு போடும்போதும் இந்த வாட்டர் பம்பு மோட்டாரை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்னோட மெயின் ஹார்ட்வேர் ஆர்டினோ போர்ட் நிறைய இஷ்யூஸ் கொடுத்துட்டே இருந்துச்சு, அதாவது ரீஸ்டார்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷனாக வந்து நான் PC817 யூஸ் பண்ணி ஒரு மோட்டார் டிரைவ் போர்டு நான் சூஸ் பண்ணேன். அப்போ இந்த மோட்டாருக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். அந்த பவர் சப்ளைனால் எனக்கு மெயின் ஹார்ட்வேர் எந்த டேமேஜும் வராது. ரெண்டுக்குமே தனித்தனி கிரவுண்டிங். நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த இமேஜ்லேயே நீங்கள் பாருங்கள், நான் இந்த ரிலேக்கே இங்கே ஒரு VCC கொடுத்துருக்கேன் அண்ட் நீங்கள் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பார்க்கும்போது ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சர்க்யூட் ஒரு தனி, அதாவது இதுக்கு ஒரு தனி பவர் சப்ளை, அட் த சேம் டைம் இந்த VCC இன்புட் இது ரெண்டுமே தனி பவர் சப்ளை. இந்த சப்ளைக்கும் எந்த டச்சுமே இருக்காது. ஓகே, இப்போ வந்து நாம் எந்த மாதிரி ஆப்டோ கப்ளரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான். ஆக்சுவலாக ஆப்டோ கப்ளரை எதை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட லோடை பொறுத்தது. நான் இப்போ ஒரு சிம்பிளான ஒரு லைட்டு, ஒரு சின்ன ஒரு DC மோட்டார், இதுக்கு எல்லாமே PC817 ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்லேயும் அது ஒரு 10 ரூபாய் தான். அட் த சேம் டைம் என்னோட லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த டார்லிங்டன் பேர் டிரான்ஸ்டர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆப்டோ கப்ளர் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இதில் வந்து இமேஜ் பார்க்குறீங்க, டார்லிங்டன் டிரான்ஸ்டர்னு இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா உள்ள டார்லிங்டன் பேர் டிரான்சிஸ்டர் இருக்கிறனால உங்களுக்கு அதிகமான கரண்ட் போனாலும் உங்கள் ஆப்டோ கப்ளர் டேமேஜ் ஆகாது. ஓகேயா? அட் த சேம் டைம் நீங்கள் மற்றபடி யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ டயட் பேஸ்ட் போட்டுக்கலாம், இல்லைனா ஃபோட்டோ டிரான்ஸ்டர் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் PC817க்கும் இந்த ஃபோட்டோ டிரான்ஸ்ஃபர்லையும் பாருங்கள், இதில் 3 டெர்மினல் இருக்குது, கலெக்டர், எமிட்டர், பேஸ். ஆக்சுவலாக இந்த பேஸுங்கிற பின்ன நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் ஒருவேளை ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து நான் என்னோடய லைட், அதாவது மெயின் சோர்ஸ் ட்ரிகர் ஆகாமல் என்னோட டிரான்ஸ்ஃபர் ட்ரிகர் பண்ணணுன்னா அந்த பேஸுக்கு எக்ஸ்டர்னல் சிக்னல் கொடுத்து நம்ம ட்ரிகர் பண்ண முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கலெக்டர் இருக்குது, ஒரு எமிட்டர் இருக்குது, ஒரு பேஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிரான்சிஸ்டர் ஒரு ஃபோட்டோ டிரான்சிஸ்டர் தான். அட் த சேம் டைம் ஒரு பேஸும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த பேஸை எந்த கனெக்ஷனுமே கொடுக்கவே வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நீங்கள் ஒரு பவர் சோர்ஸை அந்த LED கொடுக்குறீங்களோ அப்போ லைட் எமிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த டிரான்ஸ்ஃபர் ட்ரிகர் ஆகும். அட் த சேம் டைம் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் எனக்கு இந்த டிரான்ஸ்ஃபரை நான் ட்ரிகர் பண்ணி ஆகணும், என்னோடய சோர்ஸில் லைட் வருதோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. அப்படி ட்ரிகர் பண்ணணுன்னா இந்த பேஸை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு DC பவர் சோர்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான். அட் த சேம் டைம் எனக்கு AC பவர் சோர்ஸ் வேணும், நான் வந்து ஒரு ஃபேன் ஆன் பண்ண போகிறேன், இல்லைனா ஒரு பெரிய டியூப் லைட், இல்லைனா ஒரு LED பல்ப், இந்த மாதிரி LED பல்ப்னா பெரிய பல்பு, ஏதாவது ஒரு 230 வோல்ட்டில் நான் ஆப்ரேட் பண்ண போகிறேன், அது AC கரண்ட்டாக தான் இருக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாக் பேஸ்ட் ஆப்டோ கப்ளர் நீங்கள் போகணும். MOC3021 அப்படின்னு ஒரு ஆப்டோ கப்ளர் இருக்குது. அது வந்து நான் ஃபெமிலியராக AC கரண்ட் யூஸ் பண்ண வந்துச்சுன்னா, AC கரண்ட் என்னோட அப்ளிகேஷனுக்கு தேவை இருந்துச்சுன்னா அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ட்ரையாக் பேஸ்ட் ஆப்டோ கப்ளர், இதில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ ட்ரையாக் பேஸ்ட் ஆப்டோ கப்ளரை வந்து AC சர்க்யூட்டுங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ட்ரையாக் மட்டும் கிடையாதுங்க, ஃபோட்டோ SCR இருக்குது, ஃபோட்டோ டயாக் இருக்குது, ஃபோட்டோ ட்ரையாக் இருக்குது. இப்போ ட்ரையாக்கை பற்றி நான் சொல்லியாச்சு. ட்ரையாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவ் சைக்கிள் அண்ட் நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதை வச்சு ஒரு அப்ளிகேஷனாக நம்ம யோசிச்சாச்சுன்னா ஒரு ஒரு பல்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் இருக்க பல்பு, அந்த பல்போட பிரைட்னஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் PWM யூஸ் பண்ணி. அப்போது இன்புட் சைடில் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி PWM ஜெனரேட் பண்ணிவிட்டு அவுட்புட் சைடில், அதாவது அப்ளிகேஷன் சைடில் இருக்கிற 230 வோல்ட்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது 0 வோல்ட்லேருந்து 230 வோல்ட் வரைக்கும் நம்மளால் வேரி பண்ணி பார்க்க முடியும். அந்த வேரியேஷனுக்கு இந்த ஃபோட்டோ ட்ரையாக்கை தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ஃபோட்டோ SCR இருக்குது பாருங்கள், இந்த SCR பொறுத்த வரைக்கும் அதால் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிளை மட்டும்தான் கொடுக்க முடியும், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிளை கொடுக்க முடியாது. ஸோ என்னோடய AC சர்க்யூட்டில் எனக்கு பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் மட்டும்தான் வேணும். அதை பேஸ் பண்ணி தான் என் அப்ளிகேஷன் இருக்குன்னா நீங்கள் ஃபோட்டோ SCR பேஸ்ட்டு போய்க்கலாம். ஸோ டயாக் அண்ட் ட்ரையாக் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஆப்டோ கப்ளர்னா என்ன, நான் எந்த ஆப்டோ கப்ளரை என்னோட சர்க்யூட்டுக்கு சரியாக சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி கண்டிப்பாக கிடச்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்கள் சர்க்யூட் ரிலேட்டடாக வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் இன்ஃபர்மேட்டிவாக பார்த்துக்குவோம். பட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டெஃபினட்டாக ஆப்டோ கப்ளர் பேஸ்ட் ரிலே சர்க்யூட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த பர்பஸ்க்காக தான் நான் ஆப்டோ கப்ளரே நான் இந்த வீடியோக்கு நான் போடுறதுக்கு முக்கியமான காரணம். ஸோ
தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.